சும்மா சும்மா உன்னை வந்து மீட் பண்ணிட்டு போறதுனால என்ன ஆயிட போகுதுன்னு ஒவ்வொரு தடவையும் நான் கண்டிப்பா யோசிப்பேன். அது உண்மைதான். ஆனா தைரியமா இருக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு நீ வச்சிருக்கிறியே இந்த பொய் முகம், அத பாக்குறதுலயும் ஒரு தனி சுகம் இருக்கு மாயா. இங்க பாரு, வேண்டாம், போயிடு. உன் பிள்ளைங்க உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்கன்னு ரொம்ப ஆடாம இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. ஒவ்வொரு அடியில இருந்தும் நீ தப்பிக்க அடுத்து விழப்போற அடி ரொம்ப பெருசா இருக்குங்கிறத யோசிச்சுட்டு பேசு. அப்படியா? எப்படி எப்படி? ஆண்டவனை வேண்டிக்கிட்டு ஒரு யூஸும் இல்ல, என்ன பார்த்து ஒரு டீல் போட்டுக்கிட்டா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னவ தானே நீ. இப்ப என்னாச்சு? நான் எப்பவுமே என்னோட ராணி அக்காவையும் அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற ஆண்டவனையும் நம்புறவன். ஆனா நீ போட்ட டீல் எல்லாம் மதிக்கிறவ இல்ல. அது நடக்கும். நடக்கிற வரைக்கும், நடந்து முடியிற வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில என்னோட தொல்லை உன்னை அழ வச்சுட்டே தான் இருக்கும். எனக்கும் யோசனையாவே இருக்கு. 100 டீச்சருக்கு மேலானவங்க ஏன் ராணி அக்கா, அவங்க வந்து உனக்கு பாடம் கத்து கொடுத்தும் நீ திருந்தலனா நீ மனுஷ ஜென்மமே இல்ல மாயா. ஸ்டாப் இட். இங்க பாரு, இறுகி நிக்கிற பந்தம் எங்களோடது. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் அதை இழகி போக வைக்க முடியாது. ஆயுசுக்கும் தனி ஆளா இருந்தே அழப்போற. கொஞ்ச நாளாவது எந்த கேடுகட்ட யோசனையெல்லாம் உனக்கு வராம பாத்துக்க. வரட்டா?